அண்மைச் செய்தி. சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் 10 பேர் தாவேகாவில் இணைகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை பனையூர் அலுவலகத்தில் அதிமுகவுடைய முன்னாள் முக்கிய பிரமுகராக பார்க்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 10 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருக்கிறார்கள். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் பனையூர் அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் முன்னிலையில் தான் இந்த இணைப்பு விழாவானது நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த முன்னாள் அமைச்சர்களாக இருந்த உடுமலை ராதாகிருஷ்ணன், அதே போன்று கடம்பூர் ராஜு உள்ளிட்டவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். நீண்ட காலமாக அதிமுகவில் பயணித்தவர்கள் தற்பொழுது அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருக்கிறார்கள். அதே போன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ஆர் சிவபதியும் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் MC சம்பத்தும் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இன்று இணைத்துக் கொள்ள இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் இந்த இணைப்பு விழாவானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கிறார்கள். அண்மையில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து விலகி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். அதனைத் தொடர்ச்சியாக பல்வேறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவின் முக்கிய பிரமுகராக கருதப்படுபவர்களும் முக்கிய மூத்த தலைவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ச்சியாக இணையக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று முக்கியமான ஒரு இணைப்பு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 4 முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். அதே போன்று 9 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உட்பட 4 முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் நீண்ட காலமாக பயணித்த முன்னாள் அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜு அதிமுகவிலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அதே போன்று முன்னாள் அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். முன்னாள் அமைச்சர் என்ஆர் சிவபதி தமிழக வெற்றி கழகத்தில் இன்று இணைகிறார். அதே போன்று MC சம்பத் தமிழக வெற்றி கழகத்தில் இன்று இணைகிறார். இது போன்று 9 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கிறார்கள். அதிமுக மட்டுமின்றி திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தியாகராயன் தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர் ஏற்கனவே திமுகவிலிருந்து விலகி இருந்தார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்திலோ மற்ற கட்சிகளோ இணையாமல் இருந்தார். ஆனால் அவர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக தன்னை இணைத்துக் கொள்ளவிருக்கிறார். இது போக அமமுகவை சேர்ந்த சில முக்கிய நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று மூத்த நிர்வாகிகள் சிலரும் இன்று தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இணைப்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் சுமார் 10 பேர் தாவேகாவில் இணைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் சுமார் 10 பேர் தாவேகாவில் இணைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் விவரங்களை சொல்லுங்கள். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் மாற்று கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய இந்த விழாவானது நடைபெற்றது. இந்த விழாவில் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது என்னவென்றால் முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இன்று இணைந்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் முக்கிய மாநில நிர்வாகிகள் முன்னிலையில் குறிப்பாக பொதுச் செயலாளர் ஆனந்த்
அதே போன்று தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர் முன்னிலையில் வந்து தங்களை வந்து இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அதிமுகவின் முக்கிய பிரமுகரில் ஒருவராக பார்க்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அவர் வந்து தன்னை இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். நீண்ட காலம் அதிமுகவிலிருந்து பயணித்த ஒரு நீண்ட காலம் அதிமுகவின் பயணித்த முக்கிய தலைவர்கள் ஒருவராக பார்க்கப்பட்டவர். செய்தித்துறை அமைச்சராக இதற்கு முன்பு வந்து பணியாற்றியிருக்கிறார். அவர் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இன்று தன்னை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று முன்னாள் அமைச்சர் என்ஆர் சிவபதி, அவர் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் MC சம்பத், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அதிமுகவை சேர்ந்தவர், அவரும் வந்து அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறாக 4 முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 10 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இன்று அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக பாப்பிரெட்டிப்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, அதே போன்று கலசப்பாக்கம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தங்களை அதிமுகவிலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 10 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, அவரும் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். டிநகர் தொகுதியில் வந்து 2021 தேர்தலில் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவர் தேர்தலுக்கு பிறகாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிருப்தியில் இருந்தார். திமுகவில் இருந்து விலகி இருந்தார். அதிகாரப்பூர்வமாக தன்னை வந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அமமுக நிர்வாகிகள் சிலரும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை அடுத்தடுத்து பல முக்கிய நிர்வாகிகள் வந்து 500க்கும் மேற்பட்டோர் இணைய இருக்கக்கூடிய நிலையில இந்த 10 அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக வந்து பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நான் முன்பே குறிப்பிட்டது போன்று அண்மையில் 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விலகி தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அரக்கோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி உள்ளிட்டவர்கள் எல்லாம் வந்து தங்களை அதிமுகவிலிருந்து விலகி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்தார்கள். அமைச்சரும் பொதுச் செயலாளரும் ஆனந்த் உள்ளிட்டவர்களும் சந்தித்து அவர்கள் வந்து பார்த்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்துதான் இன்று அதிகாரப்பூர்வமாக 4 முன்னாள் அமைச்சர்கள் வந்து அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்திருப்பது ஒரு அரசியல் பரபரப்பு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடம்பூர் ராஜு அதிமுகவில் நீண்ட காலமாக பயணித்த ஒரு தலைவர், அவர் வந்து அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். உடுமலை ராதாகிருஷ்ணன் தமிழக வெற்றி கழகத்தில் இன்று தன்னை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத், அதே போன்று என்ஆர் சிவபதி உள்ளிட்டவர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்களாக பணியாற்றவர்கள், அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் சுமார் 10 பேர் தாவேகாவில் இணைந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், கடலூர் MC சம்பத் அதிமுகவில் இருந்து விலகி தற்போது தாவேகாவில் இணைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் சுமார் 10 பேர் தாவேகாவில் தற்போது இணைந்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.